ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அம்மா தோசையும் தக்காளி தொக்கும் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே அதை தான் சாப்பிட்டோமே. ஷாம் குட்டி என்னென்னு தெரியல, ஒரு 4 டேஸாகவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவன் எடுத்துக்கவே இல்லை. சரி குழந்தை சாப்பிடல, சரி ஜூஸ் போட்டு கொடுக்கலான்ட்டு சாத்துக்குடி ஜூஸ் தான் நான் போட்டுட்டு இருக்கேனே. ஏன்னா சாத்துக்குடி ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஷாம் குட்டிக்கு. சரி அதையாச்சும் கொடுக்கலான்ட்டு அதை தான் நான் கொடுத்தனே. ஷாம் குட்டி அதை குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டான். மதியம் லஞ்சுக்கு அக்கா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்களே. வெஜ் ரைஸ் தான் பண்ணுவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்போ நான் அம்மா வீட்டுக்கு போனாலும் எனக்கு இதை தான் பண்ணி கொடுப்பாங்களே. அது இல்லாமல் தொட்டுக்கு கத்திரிக்காய் பச்சடி தான் பண்ணாங்களே. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, வேறு லெவலில் இருந்துச்சு. நான் அம்மா வீட்டுக்கு போனாலே எப்படியும் ஒரு 10 டைம் கிட்டேயாச்சும் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அக்கா தான் செய்வாங்களே. டம் வச்சுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே உதிரி உதிரியாக எடுத்து காமிக்கிறாங்க பாருங்களேன். பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படா சாப்பிடுவோம் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கலரி எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எப்போவும் செய்யறது இல்லாமல் இந்த முறை செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது என்னன்னே தெரியல. அக்காவே சொல்லிட்டு இருந்தாங்க, எப்பயும் செய்கிற மாதிரி தான் இந்த வாட்டி நான் செஞ்சேன், ஆனால் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்ட்டு இது பண்ணாங்க. அப்படியே கலரி காமிக்கிறாங்க பாருங்கள். சரி இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றலான்ட்டு நெய் தான் அப்படியே எடுத்து அப்படியே ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா நெய் ஊற்றினா அது இந்த சூட்லேயே அப்படியே மெல்ட் ஆகிடும் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே ஊற்றினோம். ஆனால் நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நெய் கலந்ததுக்கப்புறம் அந்த சாதமே சூப்பராக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சரி இருந்தாலும் கொஞ்சம் டம் வைக்கலான்ட்டு அக்கா மறுபடியும் அப்படியே வச்சாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஷாம் குட்டி தான் சாப்பிடவே இல்லை. அதுக்கு கத்திரிக்காய் பச்சடி தான் நல்லா அப்படியே கொச்சிட்டு இருக்குது பாருங்கள். ஃபைனலாக சரி சாப்பிட்லான்ட்டு அப்படியே எல்லோரும் நாங்கள் உட்காந்துட்டோம். அக்கா தான் எல்லாருக்குமே பரிமாறினாங்களே. ஒரு தட்டில் எனக்காக கொஞ்சமாக போட்டாங்க. ஏன்னா நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். தொட்டுக்கு பச்சடி தான் பண்ணாங்க. மதியம் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சாயந்தரம் ஷாம் குட்டிக்கு பால் தான் காய்ச்சிருந்தாங்களே. சரி அப்படியே நம்மளும் காஃபி டீலாம் போட்டுடலான்ட்டு அம்மா அப்படியே எல்லாருக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. அக்கா எப்பயுமே கான்டினென்ட் காஃபி தான் எப்பயுமே அக்கா குடிப்பாங்க. நானும் அம்மாவும் மட்டும் டீ தான் குடிப்போமே. அதனால் அக்காங்களுக்கு தனியாக பால் காய்ச்சி அப்படியே எடுத்துட்டாங்க. காஃபி தூள் போட்டு அப்படியே ஆற்றுறாங்க பாருங்கள். எங்களுக்கு உள்ள டீ கொச்சிட்டு இருந்தது. எனக்கு டீனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கே 2 டைம் இல்லை 3 டைம் நான் டீ குடிப்பேன். சாப்பாடு இல்லைனாலும் எனக்கு டீ மட்டும் போதுன்ட்டு அதுதான் நான் எப்பயுமே குடிப்பேனே. ஏன்னா டீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதியம் ஹெவியாக சாப்பிட்டதுனால கொஞ்சமாக தான் ரவை அப்படியே ரோஸ்ட் பண்ணி அப்படியே ரவை உப்புமா தான் கலர்னாங்களே. நைட்டு டின்னர் அக்கா தான் பண்ணாங்களே. உதிரி உதிரியாக அப்படியே உப்புமா வெந்துடுச்சு பாருங்கள். சரி ஷாம் குட்டிக்கு கொஞ்சம் கொடுக்கலான்ட்டு அப்படியே பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஷாம் குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். சரி கொஞ்சம் சூடாக இருக்குன்ட்டு கொஞ்சம் முதல்ல நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு கொஞ்சமாக எடுத்து நான் டேஸ்ட் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அடுத்த விழாக்கில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.